வணக்கம் வணக்கம் வாங்கம்மா. வணக்கம் தம்பி. உள்ள வாங்க. வா. ம். மாப்பிள்ள அந்த சோள மூட்டையெல்லாம் கட்டி வைக்க கூடாதா? அதெல்லாம் வெற்றியோட மாமனார் மாமியார் வராங்க. அப்படியா? பாப்பா துரை. வணக்கம் ஐயா. ஆமா இந்திரா. வணக்கம் பாத்தோர வணக்கம். உட்காருங்க. சித்தப்பா உட்காரியா? உட்காருங்க. வணக்கம்ப்பா. வணக்கம் தம்பி. ம். நீ உட்காருமா. வணக்கம் மாப்பிள்ள. பரவாயில்ல அண்ணே. வணக்கம். ம். சித்தி, அந்த மலரோட அப்பா அம்மா வந்திருக்காங்க. என்ன விஷயம்? வேற எதுக்கு, மகளையும் மருமகனையும் தலை தீபாவளிக்கு கூட்டிட்டு போக வந்திருக்காங்க. சின்னம்மா, சும்மா விடக்கூடாது சின்னம்மா. அவளை எப்படி தலை தீபாவளிக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு ஒரு கை பார்த்துடுவோம். நேத்து நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? நீங்க கேக்குற கேள்வியில அவங்க தலைய தொங்க போட்டுக்கிட்டு வந்த வழியே திரும்ப போகணும். கல்யாணத்துக்கு ஒரு முறை செய்ய துப்பு இல்ல, முறையா கூப்பிட வராங்களாம். முறையா மகளுக்கு சீர்சனத்தை செய்ய வக்கு இல்ல, இதுல தலை தீபாவளி செய்ய கேக்குதோ? கவலையே படாத ஈசு. எப்படி தலை தீபாவளிக்கு கூட்டிட்டு போறாங்கன்னு நானும் பாக்குறேன். இன்னைக்கு அந்த ராசதோரைய அசிங்கப்படுத்தாம விட மாட்டேன். அப்படி சொல்லுங்க சின்னம்மா. அது வந்துங்கய்யா, நானும் இந்திராவை எதுக்கு வந்திருக்கோம்னா, நம்ம குடும்பத்துக்கு இந்த வருஷம் தீபாவளி இல்லைன்னு தெரியும். ஆனால் மலருக்கும் மாப்பிள்ளைக்கும் இந்த வருஷம்தான் தலை தீபாவளி. அதனால் அவங்க எல்லாருக்கும் ஆட்சேபணம் இல்லைன்னா மலரையும் மாப்பிள்ளையும் முறையாக எங்கள் வீட்டுக்கு கூட்டு போய் தலை தீபாவளியை கொண்டாடலாம்னு நான் நினைக்கிறேன். துரை, இதுல என்னையா இருக்கு? இங்க இருக்கிற வரைக்கும் தான் தீபாவளி கிடையாது. புதுசா கல்யாணமான பொண்ணு மாப்பிள்ளை என்ன பண்ணுவாங்க? தாராளமா தலை தீபாவளிக்கு பொண்ணு மாப்பிள்ளைய கூட்டிட்டு போங்க. என்னப்பா நான் சொல்றது? தாராளமாயா, ஓ முடிவுதான் ஏன் முடிவு? சரிப்பா. அப்போ நான் முறையாக பொண்ணு மாப்பிள்ளைய தலை தீபாவளிக்கு அனுப்பணும்னு நான் கேட்குறேன். முடியாது. எங்க மகனை நாங்க எங்கேயும் அனுப்ப முடியாது. அவன் இங்க தான் இருப்பான். நாங்களே எங்க மூத்த மகனை பறி கொடுத்துட்டு துக்கத்துல உட்கார்ந்து இருக்கோம். ஆனா உங்களுக்கு அந்த நினைப்பே இல்லாம எந்த முகத்தை வச்சுக்கிட்டு தலை தீபாவளிக்கு அழைக்க வந்திருக்கீங்க? இந்த வீட்டை சேர்ந்த யாருக்குமே இந்த வருஷம் தீபாவளி கிடையாது. அதனால யாரையும் எங்கேயும் அனுப்ப முடியாது. அன்புக்கரசி, நீ தேவையில்லாம பேசிக்கிட்டு இருக்க. சின்னம்மா சொல்றதுல என்னப்பா தப்பு இருக்கு? சின்னம்மா சொல்றது நியாயம் தானே? ஈஸ்வரி, நியாயம் அநியாயம் தெரியாம நாங்க எதுவும் பேசல. நீங்களாம் சின்ன பிள்ளைங்க, தேவையில்லாம எதையும் பேசிக்கிருக்காதீங்க. ராசதுரை முறையா தீபாவளிக்கு அழைக்க வந்திருக்காரு. அதை கேட்டுக்கிட்டு நம்ம வெற்றியும் மலரையும் அனுப்பிச்சு வைக்கிறது தான் முறை. ஆமா, பெரிய முறை செஞ்சிட்டாங்க. முறை ஏன் தலை தீபாவளி மட்டும்தான் முறையா தெரிஞ்சுதா? மத்ததெல்லாம் முறை தெரியலையா?
அவசர அவசரமா கல்யாணத்தை பண்ணிவிட்டு இதுதான் சாக்குன்னு மகளை ஓசியா கட்டி கொடுத்துட்டு இப்ப வந்து மொற அது இதுன்னு பேசுறாங்க. நல்லா இருக்கு. ஈஸ்வரி, நீங்க ஏன்பா டென்ஷன் ஆகுறீங்க? நான் உண்மையை தானே சொன்னேன். கல்யாணத்துக்கு என்ன சீர்சனத்தை செஞ்சாங்க இவங்க? என்ன நகை நட்டு போட்டாங்க இவங்க? அவசரமா கல்யாணம் பண்ணி கொடுத்ததுக்காக ஒண்ணுமே பண்ணாம தானே விட்டாங்க. ஒரு பீரோ கட்டலு, ஒரு அண்டா குண்டா, ஒரு நகை நட்டு, அவ்வளோ ஏன் மாப்பிள்ளைக்கு ஒரு மோதிரம் போட்டாங்களா? கல்யாண பொண்ணு பழைய சேலையும் கையிலயும் கழுத்துலயும் குண்டுமணி தங்கத்தை தானே போட்டுட்டு வந்தா. இதுதானே உங்களோட பவுசு. கல்யாணத்து அன்னைக்கு தாலி கட்டுற இடத்துல நானும் சின்னம்மாவும் இல்ல. இருந்திருந்தா சீரை எடுத்து வச்சதுக்கு அப்புறம் தான் தாலியை கட்ட சொல்லிருப்போம். இதுவே வெற்றிக்கு வேற இடத்துல பொண்ணு பார்த்திருந்தா இப்படி ஓசையா கட்டிட்டு வந்திருப்போமா? ஏன் ஈஸ்வரி, அவசரமா நடந்த கல்யாணம்னு நீயே சொல்ற, அப்புறம் எப்படி இதெல்லாம் அவங்களால பண்ணிருக்க முடியும்? சரிங்க, அப்பதானே அவசரம். கல்யாணம் முடிஞ்சு இத்தனை நாள் ஆச்சுல, செய்யணும்னு நினைச்சிருந்தா இத்தனை நாள் செஞ்சிருக்கலாம்ல. செய்யணும்னு நினைக்கிறாங்களா இல்ல மாப்பிள்ளை வீட்டுல தான் கண்டுக்கலையே இப்படியே விட்டுறலான்னு இருக்காங்களா? இல்ல செய்யறதுக்கு தான் வசதி இல்லையா? என்னன்னு சொல்லுங்க. ஈஸ்வரி, அப்பா, நீங்க என்ன கத்துனாலும் நாங்க இததான்ப்பா சொல்லுவோம். முறைனா எல்லாத்துலயும் முறையா இருக்க சொல்லுங்க. கல்யாணத்துல இல்லாத முறை தல தீபாவளிக்கு மட்டும் எங்க இருந்து வந்தது? கல்யாண சீரை கொண்டு வந்து இறக்கி வச்சுட்டு பொண்ணை தல தீபாவளிக்கு கூட்டிட்டு போங்க. அது வரைக்கும் யாரையும் எங்கேயும் அனுப்ப முடியாது. ஏய் அன்புகரசி, இதுக்கு மேல பேசுன நாங்களும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். வீட்டுல இத்தனை பேர் உட்காந்துக்கிட்டு இருக்கோம். நீங்க 2 பேரும் உங்க இஷ்டத்துக்கு பேசுறீங்க. என்னையில இருந்து இந்த வீட்டுல இதெல்லாம் நடக்குது? என்ன நினைச்சுக்கிட்டு இருக்க அவன் மனசுல? எந்த காலத்துல சீர்சரத்தையும் நகை நட்டு வரதட்சணையும் வாங்க நாம நினைச்சிருக்கோம்? வரதட்சணை வாங்கிட்டு வந்துதான் இங்க நிறைய போகுதா? அந்த காலத்திலேயே வரதட்சணை நகை நட்டு எதுவுமே வாங்காம கல்யாணம் பண்ண முடியும். நானு அப்பேற்பட்ட குடும்பத்துல வாக்கப்பட்டுட்டு அதை கொடுங்க இதை கொடுங்கன்னு வாய்க்குசாம கேட்கிற வெக்கமா இல்ல உனக்கு? இனிமே யாராவது ஒரு வார்த்தை பேசுனீங்க, நடக்கிறதை வேற சொல்லிட்டேன். நடர் சார், இப்போ எதுக்கு நீ கோவப்படுற? அவ கேட்கறது நியாயம் தானே. என் மகன் மகளுக்கு சீர்சனத்தை செஞ்சிருக்கணும்ல. செய்யாம விட்டது ஏன் தவறு தானே. அதே மாதிரி இன்னைக்கு ஒரு தப்பு பண்ணிட்டேன். அந்த வண்டியை முதல்ல விட்டுட்டு நான் பின்னாடி வந்திருக்கணும். என்ன செய்யுது? மகமலை வச்ச பாசத்தினால நான் முன்னாடி வந்தது ஏன் தப்புத்தேன். ஒரு நிமிஷம் இந்திரா குடி.
பூசாரி எங்க இருக்க? தெருமுக்குள்ள தான் இருக்க, 2 நிமிஷத்துல வந்துருவேன். சீக்கிரம் வாடா. சரிங்க. 2 நிமிஷம். இப்போ வந்துருவாங்க. யோ, ஜாமான்லாம் எடுத்து வந்து ஹால்ல வையா. அம்மா இந்தாங்க. வாங்கிக்க. யோ, வாயா சீக்கிரமா. மாப்பிள மாமா. இந்தாங்க கார் சாவி. மாமா வாங்கிக்கிங்க மாப்பிள. ஈஸ்வரி, நீ கேட்டது மாதிரிம்மா எல்லா சீசனத்தையும் கொண்டு வந்திருக்கேன். மாப்பிள்ளைக்கு புது காரு, பொண்ணுக்கு 100 பவுன் நகை, மாப்பிள்ளை பொண்ணு பேரில் ஜாயிண்ட் அக்கௌண்ட்டில் 10 லட்ச ரூபா ஃபிக்ஸட் டெபாசிட் பண்ணியிருக்கேன். அப்புறம் டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கட்லு, பீரோ, மெத்தை, அண்டா குண்டா பாத்திரம் பண்டம், இது எல்லாத்தையும் கொண்டு வந்திருக்கேன். இன்னும் 2 லோடு பின்னாடி வருதுமா. என்னால் முடிவு செஞ்சுருக்கேன். இன்னும் சிறப்பை எதிர்பார்த்தீங்கன்னா என்ன வேணாலும் கேளுங்க, அதையும் செய்ய தயாராக இருக்கேன். இப்போ என் மகளையும் மாப்பிள்ளையும் தலை தீபாவளி கூட்டு போகலாமா? ஆட்சேபனை எதுவும் இல்லையே. துரை, இப்ப நீ என் கண்ணுக்கு சிங்க மாதிரி தெரியா? கூட்டு போயா உன் மகளை. யாரு என்ன பேசுறாங்கன்னு பார்த்து விடுவோம். என்னங்க? மலருக்கு நகையை போட்டு கூட்டுவோமா? ஓ சரிங்க. நாட்டார் சார், துரை, எந்த குறையும் இல்லையே. குறை இருக்கிற மாதிரியா நீ பண்ணிருக்க? எல்லாரையும் வாயடைக்க வச்சிட்டியே துரை.
ஏற்கனவே பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. இவ நகையை போட்டுக்க மாட்டேன்னு சொன்னா என்ன பண்றது? மலரு, சொல்லுமா. மலரு, அப்பா உனக்காக தல தீபாவளிக்கு நகை சீரெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்காரு. தயவு செஞ்சு வேணான்னு சொல்லாம இந்த நகைங்களை எடுத்து போட்டுக்க புள்ள. இந்த கல்யாணத்திலேயே விருப்பம் இல்ல, அப்புறம் ஏன் இந்த நகை நட்டையெல்லாம் போட்டுக்கணும்னு சொல்லி மட்டும் கேட்டுறாத புள்ள. அதுக்கு என்கிட்ட பதில் இல்ல. ஏதோ கால நேரம் நம்மள இப்படி ஒரு நிலைமைக்கு தள்ளிடுச்சு. அதுக்காக அதே நினைச்சு உக்காந்துக்கிட்டு இருந்தா எப்படி புள்ள? எல்லா கவலையும் தூக்கி எறிஞ்சிட்டு எந்திரி புள்ள. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உன் மாமியாரும் நாத்தனாரும் எப்படி பேசினாங்க பாத்தியா? உங்க அப்பா ஊர்ல எவ்வளவு பெரிய மனுஷன், அவரை நிக்க வச்சு கேள்வி கேக்குறாங்க. பொண்ணை கட்டி கொடுத்துருக்கோமேங்கிற ஒரே காரணத்துக்காக அவரும் நின்னு பதில் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உங்க அப்பா உனக்காக கடக்கடையா ஏறி இறங்கி என் மகளுக்கு இது பிடிக்குமா அது நல்லா இருக்குமான்னு பார்த்து பார்த்து அம்புட்டையும் வாங்கிட்டு வந்திருக்காரு. உங்க அப்பா மனசு கோணாம இருக்கணுங்கிறதுக்காகவாவது வேணான்னு சொல்லாம வாங்கி போட்டுக்க புள்ள. நான் ஏமா வேணான்னு சொல்ல போறேன்? எங்க அப்பா எனக்காக ஆசை ஆசையா பார்த்து பார்த்து வாங்கிட்டு வந்தத நான் எப்படிமா போட்டுக்க மாட்டேன்னு நினைக்கிறேன்? அவங்க பேசின எல்லாத்தையும் நான் உள்ள இருந்து கேட்டுட்டு தான் இருந்தேன். எங்க அப்பாவுக்கு வாங்கி கொடுக்க லாய்க்கு இல்ல, வக்கு இல்லைன்னு வாய்க்கிழியே பேசினாங்கல்ல. அவர் வாங்கி கொடுத்தத நான் எப்படிமா போட்டுக்க மாட்டேன்னு சொல்லுவேன்? அப்பாவா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசி அசிங்கப்படுத்தினவங்க முன்னாடி இதெல்லாம் போட்டுட்டு போய் நின்னாலே போதுமா? அதை விட கேவலம் அவங்களுக்கு வேற எதுவுமே இல்லை. நீ எல்லாத்தையும் எனக்கு போட்டு விடுமா? மலரு, இது எல்லாத்தையும் போட்டுக்கிட்டு அவங்க கண்ணை பார்த்து கம்பீரமா எங்க அப்பாவை எவ்வளவு அசிங்கமா பேசுனீங்க, ஆனா இதுதான் எங்க அப்பா, நல்லா பாத்துக்கோங்கன்னு சொல்ற மாதிரி போய் நிக்கணும். வாமா, வந்து எல்லா நகையும் போட்டு விடு. மலரு, நீயா சொல்ற? நான் தான் சொல்றேன். புடவை மாத்திட்டு வந்துடுறேன் இரு. மலரு, உட்காரு. வாமா போலாம். ஆத்தி, இவளுக்கு இம்புட்டு நகையா? என் வயிறெல்லாம் எரியுதே.
அம்புக்கரசி ஈஸ்வரி அட அவங்கள விடுங்க மாமா.